அத்தனை நாளெல்லாம் எந்திரிடாம எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு பாரு எவ்வளவு வேகமா எந்திரிச்சு ஆடுறத பாரு. வந்து உங்க தாத்தா ஆச்சரா வரவும் என்ன ஆட்டம் பாரு, தூங்காம கூட. என்னப்பா என்னாச்சு? மணி ஆயிடுச்சு, காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடும். நீங்க எந்திரிங்க. ஐயோ 5 மணி ஆயிப்போச்சா? ஐயோ இந்த எந்திரிக்க. சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு பக்கம் பக்கம் வந்திருப்பாங்க. போய் வாழையில மட்டும் அறுத்துட்டு வந்துருங்க, சாப்பாடு வச்சிருவோம். சரி சரி. அது என்னது தண்ணி காய வச்சியா? அவங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி சேராது. அந்த ஊர் தண்ணிக்கு இந்த ஊர் தண்ணிக்கு உடம்புக்கு சேராம போயிட போகுது. அதெல்லாம் அப்பயே வச்சுட்டேங்க. சரிம்மா இந்தாங்க, குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. குடு. ஏங்க சாமி அண்ணன் வீட்டில் சொல்லிட்டேன். சாமி அண்ணன் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாரு நகை ஆர்டர் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே. நீங்கள் தோட்டத்தில் போய் இலையை பறிச்சுட்டு வந்துட்டு தோட்டத்தில் தண்ணியை பச்சு விட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம்லாம் சாயங்காலம் அங்கே இங்கேன்னு போகிறதுக்கு நேரம் இருக்காது. இங்கேயே நேரம் சரியாக போயிடும். அப்புறம் பந்தல் போடுவோமா என்ன? இங்கே தான் நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அவங்களுக்குலாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் சும்மா கீத்து மாதிரி பந்தலை போட்டு விட்டோம்னா நைட்டுக்கு உட்காந்துக்குவாங்க. ஏதாவது சேரை போட்டு உட்காந்து பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் இடம் பத்தாதுல்ல. ஆமாங்க, அதுவும் சரிதான். ராத்திரியெல்லாம் ஊருப்பட்ட வேலை இருக்கும், தூங்க கூட நேரம் இருக்காது. நான் நினச்சேன் இங்கே நம்ம வீட்டில் ஒரு 2-3 பேர், அப்புறம் அங்கே உமா வீட்டில், அப்புறம் அமுதாக்கா வீட்டில் அப்படின்னு எல்லார் வீட்லையும் படுக்க வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவங்களா அங்கே போய் படுங்க இங்கே போய் படுங்கன்னா என்ன நினைப்பாங்க? அந்த இடத்துல கீத்து போட்டு விட்டுறேன், வந்து அந்த பார்த்துக்கலாம். சரிங்க. அப்புறம் அங்கே பெரிய மாமா வீட்டில்? ஆமாம் அங்கேயும் தான் போடணும். முதல்ல பூமாரிக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன? இல்லைங்க, பூமாரிக்கிட்டே எதுவுமே சொல்லலை. ஷோ என்ன அவளுக்கு வேற தெரியாது. தெரிஞ்சா என்ன பண்ண போறான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் 10 நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். சொல்லாமல் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? சொல்லி தான் ஆகணும். நான் பார்த்து சொல்லிக்கிறேன். நீங்கள் முதல்ல வெள்ளனே கிளம்புங்க. ஐயோ இவன் எதுனால நமக்கு ஒரு வேலையும் ஆகாது. இவனே அப்படியே கூட்டிகிட்டு போங்க. அங்க போய் நான் இலையா இருப்பேனா இல்ல இவனை பாப்பனா? அப்ப நான் போய் அந்த இலையை எடுத்துட்டு வரேன். நீங்க வீட்ல இருந்து இந்த வீட்டு வேலையை பாருங்க. சரிம்மா, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். போதுமா? வாசல்லாம் தெளிக்கணும் வேற. சீக்கிரம் குடிப்பா, நம்ம போலாம். போவோம். நீ டீ குடிச்சியா? அதெல்லாம் குடிச்சிட்டேன். ஏன்பா மற்ற நாளையில சேவ் பண்ணுங்கப்பா, இது முடிய விட்டுங்கப்பான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்க அக்கா வராங்கன்னொன்னே எல்லா வேலையும் காலையிலே பண்றீங்க. என்னையா பண்றது? அக்காவுக்கு சேவ் பண்ணி நீட்டா இருக்கணும், இல்லைன்னா வந்தோடனே சங்கடப்படும் என்னையா இப்படி இருக்குன்னு. அதான் நல்லா விவரம் தான் நீங்க. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க. வரும்போது கொஞ்சமாவது இதா இருக்கணும்ல, இல்லைன்னா எதுவும் சொல்லுவாங்கல்லப்பா. அதான். சரிப்பா சரிப்பா. ஒரு வேஷ்டி சட்டை ஒன்று அயன் பண்ணி வைக்கிறியாப்பா? போட்டுக்கிறேன் நான். சரிங்கப்பா. அப்புறம் பால் வேற வாங்கிட்டு வரணுயா. பால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வந்தவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அங்கிட்டு இருந்து தூரத்துலேருந்து வராங்க. சரிப்பா. பந்தக்கால் போடணும். அதுக்கு என்னப்பா ஏற்பாடு பண்ணுறீங்களா என்ன? இல்லைன்னா கொண்டு வந்து இங்கிட்டு போடுங்க கீத்தை, நானே பின்னி போடுறேன், அப்புறம் கட்டிடலாம். எதுக்குப்பா அதெல்லாம்? இல்லையா சும்மா ஒரு 2 பந்தலையாவது நட்டு வச்சு 2 வாழை மரத்தை கட்டி விடுவோய்யா. என்றைக்குமே குடும்பம் நல்லா இருக்கணும். கல்யாணம்னா வாழை மரம் கட்டணையா, அப்போதான் வாழையடி வாழையா நல்லா இருக்க முடியும். சரிங்கப்பா. சரி, உனக்கும் மணி ஆகிடும். நீ சேவ் பண்ணி நீட்டாக கிளம்பு. எனக்கு சீக்கிரம் பண்ணி விடுப்பா. நீ உங்கள் காலை எடுத்து மேலே வைங்க. காலை நகத்தெல்லாம் வெட்டி விட்றேன். நகமெல்லாம் ஊறுப்பட்டது வளர்ந்து கிடக்கு. சரிப்பா. பார்த்துப்பா, சதைக்கிதையே வெட்டி போடாத. சரிங்கப்பா. சரி சரி. உங்கள் அக்கா வராங்கன்னோனே என்னென்ன பண்ணணும் பாருங்க உங்களுக்கு. அண்ணி, இன்னைக்கு என்ன நம்ம வீட்ல விசேஷம்? தடபுடல சமையல்லாம் ஆயிட்டு இருக்குது. காலையில இருந்து பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. என்னங்க நீ, என்ன விசேஷம்? உங்களுக்கும் அண்ணனுக்கு எதுவும் கல்யாண நாளா? அதுவும் இல்லையே, அதுக்கு இன்னும் 1 வாரம் 2 வாரம் நம்ம கிடக்கு. இப்ப என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னு தெரியலையா? தெரியலையா நீ? நீ என்னமா காலையில குளிச்சிட்டியா? நீங்க வேற காலையில இருந்து பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்க, தூக்கமே இல்லை. அப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்புறம் தூக்கமே இல்லை. சரி குளிச்சுட்டே வந்துருவோன்னு சொல்லிட்டு தான் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி, தலையை எப்படி துண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீர் கொத்து போயிடும், அப்புறம் தலைவலி வரும். நீ போ, முதல்ல போய் தலையை துவட்டு. அதெல்லாம் நான் போய் துவட்டிக்கிறேன். முதல்ல இங்க என்ன நடக்குது அதை சொல்லுங்க. விதவிதமா சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருக்கீங்களே. பூமாரி, அது வந்துமா ஊட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. ஊட்டிலேருந்து எல்லாரும் வராங்களா? அப்ப சொல்லவே இல்லை வராங்கன்னு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நம்ம செல்விக்கு கல்யாணம், அதான். ஓஹோ, அதனாலதான் மாமா இங்கே இருந்தாரா? நான் கேட்டதுக்கு சும்மா வந்திருக்காங்க அப்படி இப்படி. நீங்க இதுதான் ரீசனே? எப்ப கல்யாணம்? எங்க? யார் மாப்பிள்ள? இங்க நம்ம ஊர்ல தான் கல்யாணம்.
நம்ம ஊர்லயா? யாரு மாப்பிள்ள? அது அது வந்து சொல்லுங்க நீ, யாரு மாப்பிள்ள? அது வேற யாரும் இல்ல, நம்ம நம்ம முத்து தான். என்னங்க நீ சொல்றீங்க? அவங்க மாப்பிள்ளையா? ஆமாம்மா. நீ அந்த குடும்பத்தோட நமக்கு ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அர்த்தம்? என்ன பேசிட்டு இருக்க? அவங்க பண்ண தப்புக்கு முத்து என்ன பண்ணுவான்? முத்து நல்ல பையன். அதுவும் இல்லாமல் உங்கள் பெரியப்பா உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த நன்றியை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எப்படி பேசுகிற? எடுத்தோம் கவுத்தோனா? அண்ணி உங்களுக்கு புரியுதா புரியலையா? சின்ன வயசுலேருந்து அந்த குடும்பத்தில் நரக வேதனை அனுபவிச்சேன் அண்ணி. நரக வேதனை அனுபவிச்சேன். அக்காவும் அண்ணனும் கூட அம்மா அப்பாவோட பாசத்தை உணர்ந்தாங்க. ஆனால் அவங்க உறவுனா என்னன்னு கூட தெரியாமல் நான் வளர்ந்தேன். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியல. அதுக்கெல்லாம் துணை போனவங்க யாரு? அவங்க தானே. அது மட்டுமா? பெத்த தாயையும் தகப்பனையும் கொண்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கு எங்களை வீட்டோட இல்லை வச்சிருந்தாங்க. அந்த நன்றியெல்லாம் இன்னும் மறக்கல நீ, இன்னும் மறக்கல. அது என்னைக்குமே மாறவும் மாறாது, மறக்கவும் மறக்காது. என்னைக்குமே மனசுக்குள்ள வடுவா இருக்குது. அவங்க அப்படி பண்ணினாலும் அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. நம்ம இவங்களை தண்டிச்சு என்னமா ஆகுது? ஏனி என் அம்மாவையும் அப்பாவையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்றத கூட நான் மன்னிச்சிடுவேன். ஏதோ அவங்க அவங்களுக்கு தப்பு பண்ணாங்களோ என்னவோ கன்றாவி. ஆனால் நீங்களும் அண்ணனும் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணீங்க? அன்னைக்கு பாம்பை விட்டு உங்களையே கொல்ல தானே பார்த்தாங்க. அண்ணனுக்கு ஏதோ ஒன்றா இருந்து இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்றா இருந்தா அன்னைக்கு நான் தானே என் அப்பாவா அம்மாவா இல்லைனாலும் நீங்கள் என்ன அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்றாயி உங்களை இழந்திருந்தா அன்னைக்கு நான் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கணும். எப்படி அண்ணி இதெல்லாம் மறக்கிறீங்க? நீங்கள் மன்னிச்சு மறந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏமா பூமாரி, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசின வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா நீ வர வேண்டாமா? கல்யாணம்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பெரியப்பாவுடைய கடைசி ஆசை வேற இது. அதை மட்டும் நிறைவேற்றி வச்சுட்டா அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார். இல்லைன்னா ரொம்ப உடம்பு முடியாமல கிடக்கிறாரு. அதுக்காக தான் வரவங்க முன்னாடி எதுவும் ரொம்ப இதாக பேசிடாதம்மா. அண்ணி, நாங்கள் எப்படி பெற்றவங்களை விட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டத்தை தான் இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்போ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அனுபவிப்பாங்க. இது கம்மி தான். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய வரும். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அண்ணனும் நீங்களும் தான் முன்ன நின்று எல்லாம் பண்ணுறீங்களா வைக்கிறீங்களா சொல்லுங்க. அது அது இதிலே தெரியுது அண்ணி, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கீங்கன்னு. சரிங்க அண்ணி, அன்னைக்கு கூட நீங்கள் ஊட்டிக்கு போகிறேன்னு சொல்லும்போது கூட என்னமோ ஏதோ நினச்சேன். இதுக்காக தான் போயிருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது. நீங்களுமே என்னை வேண்டாதவளா வேற ஒருத்தியாக தானே பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப நன்றி. குமாரி ஏமா இங்கே பாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷமாக அவன் வாழ்க்கை இருக்கும்னு நினச்சோம். மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் கிடையாதுமா. பூமாரி இங்கே கோவப்படாத. ஷோ, இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியலையே. இந்த பட்டாம்பூச்சி பிடிக்கவே முடியலப்பா. இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. இரு, நீ எங்கிட்ட உட்காரு, உன்னை அப்படியே ஒரே அமுக்கு அமைக்கிறேன். வாழை மரம் குளத்தள்ளி இருக்கு. பரவாயில்ல, பழமும் நல்லா பெரும்பழமாக தான் இருக்கு. சரி, இதை அறுத்து எடுத்துகிட்டு போனோம்னா கூட வரவங்களுக்கு இலையில வைக்கலாம். அதுவும் இல்லாமல் நாளைக்கெல்லாம் வாழைப்பழம் அது இதுன்னு தட்டுக்கு வாங்கினா கூட வெளியே தான் வாங்கணும். இது இருந்துச்சுன்னா இதுலேருந்து 2-3 சீப்பா அறுத்துக்கலாம். எப்பா விழுந்துருச்சு. என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் ஓடி வர? இதுக்கு தான் அப்படி வைக்கன்னு ஓடி வரியா? கொஞ்ச நேரத்துல நீ என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் போ. பட்டாம்பூச்செல்லாம் பாவையா, விடு, அது அப்படியே இருக்கட்டும். இங்க பாருப்பா, பட்டாம்பூச்செல்லாம் பிடிச்சி அமுக்கணும்னா ரெக்க உடஞ்சு போயிடும். அது பாட்டுக்கு பாய்ச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கும். சும்மா போட்டுலாம் நசுக்க கூடாது. கம்முன்னு இரு. சரி சரி இரு, வாழெல்லாம் அறுத்துட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டுக்கு போவோம், சரியா? நல்லா தைச்சிட்ட முறுக்கிறது கூட என்ன கையில் தரம் இல்லையா? இதுவே பாரு, பாட்டில் எடுக்கிறதுன்னா என்ன வேகமாக செய்வேன். ஒரு வேலை செய்யறதுக்கு வலிக்குது. என்ன அமுதா, நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது முறுக்க மாட்டேங்குது. உன் கையங்களை இப்ப நான் முறுக்குறேன், எப்படி பச்சிட்டு முறுக்குதுன்னு பாக்குறியா? திட்டிக்கிட்டே இருக்காது. ரொம்ப நீ நடிக்காத. யாரு கல்யாணம் வேற வச்சிருக்காங்க. அங்க அவன் இவனு எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அங்க போய் நீ குடிச்சுக்கிட்டு ஆடுறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அடுத்த நாள் காலையில உனக்கு பால் தான், சரியா?
அங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு கர்மாதி நடக்கும். சும்மா அப்படி சொல்லாத அமுதா. நீ மஞ்சளும் பூவும் குங்குமமா சந்தோஷமா இருக்கணும் நான் அவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, நீ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க நடந்துக்கணும் சொல்லிவிட்டேன். இல்லைன்னா கல்யாணத்துக்கு நீ வராத, வீட்டோட கடை. அதை விட்டுவிட்டு அங்கே வந்து குடிச்சிட்டு ஆடிட்டு 4 பேர் சிரிக்கி அடிக்கிற மாதிரி பண்ணுனேன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றது தான் உனக்கு. சரி சரி, ஒன்றும் பண்ண மாட்டேன் போதுமா. நீ ஒன்றும் பண்ண மாட்டேனால ஏதோ பண்ணுவோன்னு அர்த்தம். பையன் மேலே சத்தியமா நீ குடிக்கக்கூடாது சொல்லிட்டேன். சரி, அவன் வாடுற பையன் மேலே போய் சத்தியம் பண்ணுன்ற பிச்சு போடுவேன் பார்த்துக்க. சரி, என் மேலே சத்தியம் பண்றியா? சரி அமுதா. தானே, நாங்கெல்லாம் இழிச்ச வயதானே. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை தவிட்டுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க. என் மேலே சத்தியம் பண்ணனோட ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க. யாரு உங்க அம்மா மேல சத்தியமா நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். எந்த பேசிக்கிட்டு இருக்க? என் ஆத்தா மேல சத்தியம் பண்றதா? அது பாவம். பாவமா? அப்ப எங்க வீட்டுல நாங்கெல்லாம் பாவம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையே சொல்லிட்டேன். உங்க அம்மா மேல சத்தியமா குடிக்க கூடாது. சரி சரி சரி, குடிக்கல போதுமா? போதும். விளையாட்டுக்கு சொல்லலையா, நீ பாட்டுக்கு விளையாட்டுக்கு போய் அங்க ஏதாவது ஒண்ணு பேசுவ, அது வினயமா எடுத்துக்குவாங்க. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வம்புனா உன் தலையோட கட்டிப்பிடுவாங்க. நீயே வாங்கி ஊத்திவிட்டு அதுக்கப்புறம் நீயே அவங்க வீட்டுல போய் கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்ப. எவரு நல்லவங்களை 4 பேர் ஏளனமா பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். ஆமா, நீ நம்ம காசு செலவு பண்ணிவிட்டு 4 பேத்துக்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்குவ. நான் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேனா? அன்னைக்கே பார்த்தல அந்த மீன்காரியோட வீட்டுக்காரி என்ன குடிப்பான். அவன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கிட்ட வாங்கி ஊத்துறதெல்லாம் ஆறுமுகன்னு. அவ போகும்போது வரும்போது எப்படி பேசுறா தெரியுமா? அவன் ஏதோ குடிக்காத நல்லவன் மாதிரியும், நீ மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உன்னை அப்படி பேசுறா அவ. நானும் தான் கேள்விப்பட்டேன். அவன் வாங்கி ஊத்திக்கிட்டு கடைசியில ஏன் பேர் சொல்றானாமல கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு நம்ம காசுல அடுத்தவங்களுக்கு வாங்கி ஊத்துட்டு நீ கெட்ட பேர் வாங்குற? அதுவும் இல்லாம நம்மளும் பையனை வச்சிருக்கோய்யா. கல்யாணத்துக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க. யாராவது பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்ன வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன அப்பங்காரனே இப்படி குடிச்சிட்டாரான், பையனும் அப்படித்தான் இருப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால வரும்போது மட்டும் கொஞ்சம் இதா இரியா, உன் காலில் விழுகிறேன். சரி சரி சரி, ரொம்ப பொங்காத. முறுக்கியாச்சா? கொண்டு போய் காய போடு. அடுத்த வச்சுட்டு எடுத்துட்டு வா முறுக்கிறதுக்கு. கூட இவன் நல்லவளா இல்ல கெட்டவளானே தெரிய மாட்டேங்குதே. குடின்றாளா இல்ல குடிக்காதன்றாளா இல்ல அடுத்தவனுக்கு வாங்கி ஊத்தாதன்றாளா? ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் என்னடா கார் வருதுன்னு தெரியுது, அங்க நின்று ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க வா, இங்கிட்டு வந்து ஓரமா ஒதுங்கி நில்லு, அங்கதான் வந்து நிறுத்துவாங்க. அப்புறம் நீ எலுமிச்சம்பழம் சைஸ்ல தானே இருக்க. உன் வயசுல உள்ள பசங்க எல்லாம் எப்படி ஹைட்டா இருக்காங்க? ஒழுங்கா சாப்பிடுனா சாப்பிடுறது இல்ல. என்ன வரும்? காம்ப்ளனுக்கு காம்ப்ளெக்ஸா? ஆளு வந்துட்டு இருக்காங்க. அப்படி புடுங்க வந்து ஓரமா ஒதுங்கி நில்லு. நீ எதுலயாவது ஒண்ணுல சிக்குவல, அப்ப இரு உன்னை பாத்துக்கறேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? ரொம்ப ஆடாத, அப்புறமேட்டுக்கு உன்னை பாத்துக்கறேன். அப்புறமேட்டுக்கு தான் பாப்பியா? நான் இப்பயே உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வாங்க வாங்க, இங்கே நிறுத்திடுவோமா? அங்கடே நிறுத்துங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. பரவாயில்ல, நல்ல இயற்கையா எவ்வளவு அழகா இருக்கு ஊரு. நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன். எப்படி தங்க இருக்கீங்க? எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அதெல்லாம் ராத்திரி ஒரு 12 மணி என்னமோ தான் பயணம் வச்சோம். 11 மணிக்கு கிளம்புற நீங்க? கிளம்புவோன்னு பார்த்தோம். அப்புறம் ஊர்க்காரவங்க வேற வந்துட்டாங்களா. வந்தவங்க எல்லாருமே பிள்ளைக்கு கையில காசெல்லாம் வச்சு கொடுத்து வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு போனாங்க. அதனால அங்கிட்டே கொஞ்சம் லேட் ஆகி போச்சுமா. நானும் என்னடா இது 5 மணில இருந்து உட்காந்துருக்கேன் ஒருத்தரையும் காணோம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். இங்க நீ மட்டும் தான் இருக்க. எங்க மாப்பிள்ள அவங்களெல்லாம் காணோம். அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்பா எங்க? சாமி என்னனும் அப்பாவும் தாலிக்கு ஆர்டர் சொல்றதுக்கு போயிருக்காங்க. அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடலான்னு. 2 பேருமே சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்ப ஒரே ஊர்ல வாக்கப்பட்டு போறீங்க போங்க. ஒரே ஊர் மட்டுமா? ஒரே குடும்பம் தானே? அதுவும் சரிதாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வரும்போது பாத்துக்கிட்டே வந்தேன். எவ்வளவு இயற்கையோ எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருந்திருக்கணும்க்கா. அப்ப எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப எல்லாமே வீடு இடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்ப கட்டினதுதான் அதெல்லாம். சரிம்மா இதுவுமே அழகா இருக்கு. நல்லா
இந்த படங்கள்ல பாக்குற மாதிரி இருக்கு. சரி எல்லாத்தையும் உள்ள போய் பேசிக்கலாமா? பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கோம், ஆரத்தி எடுத்து முதல்ல பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவோம். சரிங்கப்பா. ஆச்சி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன எல்லாம் 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கம். அதானே படிக்கிற புக் எதுவும் கேட்க மாட்டீங்க, திங்கிறதுக்கு தான் கேட்பீங்க. வாங்க 2 பேரும் கிட்ட வந்து ஒதுங்கி நில்லுங்க. சித்திக்கு ஆரத்தி எடுப்போங்க, வாங்க இந்த சைடு நில்லுங்க. எல்லாம் உள்ள வந்து உட்காருங்க. எல்லாத்துக்கும் டீ வச்சுட்டேன், எல்லாம் குடிப்பீங்க. பையெல்லாம் இருக்குது வண்டியில. அதெல்லாம் அப்ப எடுத்துக்கலாம், முதல்ல உள்ள வாங்க. ஏம்மா இந்த டை வேற கழுத்து இருக்குதுமா, எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. இத கழட்டி போட்டுருவா. என்ன அது என்ன அவ்வளவு கனமாவா இருக்கு? இல்ல 10 கிலோ வெயிட்டா வேற இருக்கா? காத்து மாதிரி தானே இருக்கு, அதை கட்டி இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? ஏம்மா என்னம்மா ரொம்ப இருக்குதுமா கழுத்தை. பாரு, என்னை கோவப்படுத்தாத. ஏற்கனவே பல வெறியில இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நீ வந்தீனாதான் என் தம்பி பார்க்கும்போது இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய விட்டுட்டோமேன்னு சொல்லுவானுங்க. அதுக்கோசரம் தான் 3000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு இந்த சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ எம்மா இதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா. வேஷ்டிய கட்டினம்மா, ஃப்ரீயா ஒரு சட்டைய போட்டோம்மா, எப்படி இருக்கும், கெத்தா இருக்கும். ஆமா, நீ கெத்து கட்டுற லட்சம் தான் ஊர் உலகத்துக்குமே தெரியுமே. ஒரு பொண்ணு உன்னை சீண்ட மாட்டிக்குது. என் தம்பி புள்ள கட்டலன்னா காலத்துக்கு நீ எப்படியே இருக்க வேண்டிதான். நீயும் உருப்பட மாட்ட, வீட்டுக்கு 10 சம்பாதிச்சு போட மாட்ட. உனக்கு ஒரு சீக்கிரம் கால் கட்ட போடணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு இரு. ஓ ஆண்டவனே, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்ன போ. இங்க பாரு, அது வேற வீட்டு கல்யாணம் இல்ல, உன் தாய் மாமன் புள்ளடா. கல்யாணம்னா நீதான் மாப்பிள்ள, கருமாதினா நீதான்டா போனா. எம்மா என்னம்மா பேசுற? இல்லடா, இப்ப சொல்றதுதான். ஏதாவது பண்ணி புள்ள மனசை மாத்தியாவது உனக்கு நான் கட்டி வைப்பேன். நீயும் அதுக்கேத்தமா இருக்கணும். அதை விட்டுவிட்டு அங்க வந்துட்டு குடிச்சிட்டு ஆடுனேன், இது கண்ணத்துல இழுத்து போடுவேன் சொல்லிட்டேன். அப்ப நான் வாயானா நீங்க போய் அசிங்கப்படுற இடத்துக்கு நான் வர முடியாதுன்ட்டு அந்த ஆளு கலந்துக்கிட்டான். உங்க அப்பா என்னைக்குமே அப்படிதான், கழுவுற மீன்ல நழுவுற மீனா ஓடிடுவான். அந்த ஆளை நம்ம கணக்குல சேர்க்க முடியாது, அந்த ஆளை எதுலையுமே சேர்க்க முடியாது. ஒரு பெத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு நான் தான் பாடுபடுறேனே தவிர அந்த ஆளுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையே இருக்கணும், சரியா? சொத்து பத்து ஊரு பட்டது கிடக்குது, விட்டுட்டானா எவனோ ஒருத்தனுக்கு தான் போகும், நமக்கு கிடைக்காது. அவ்வளவுதான். சரி புலம்பாத. ம்